ஹலோ கைஸ், நான் உங்கள் மிஸ்டர் ஸ்டாலின். இப்ப பாத்தீங்கன்னா மேட்ச் நம்பர் நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? இது ஒரு நிமிஷம். மேட்ச் நம்பர் 36, 37. ஏன் இந்த மேட்ச் நம்பர் நம்ம போடுறோம்னா, அது ஒரு ரீசன் இருக்கு. அதுக்கான வீடியோ தான் இது. வந்தாரு, எங்க இருந்தோ ஹீரோ மாதிரி வந்தாரு, என்ன பார்த்தாரு, போட்ட அடிக்க ஆரம்பிச்சாரு. கேக்குறதுக்கு ஆள் எல்லாம் நினைச்சு அடிக்க ஆரம்பிச்சாரு. என்ன நினைச்சாரோ யாருக்கு தெரியும். அவர் ஹீரோ தனத்தை என்கிட்ட காட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் இந்த மேட்ச் நான் போட சொல்லிடுறேன். என்ன ரீசன்னா, இது வந்து சிஎஸ்கே ஆர் எம்ஐ ஆர் ஆர்சிபி மேட்ச் கிடையாது. இது அதர் டீமுக்கான மேட்ச். அதாவது ஆர்ஆர், எஸ்ஆர்எச், டிசி, பஞ்சாப். ஏன்னா இந்த ரிவ்யூ போடுறேன்னா, இது ரிவ்யூ கிடையாது, ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் டு வியூவர்ஸ் அண்ட் ஐபிஎல் வாட்ச் பண்றவங்களுக்கு. ஏன்னு எதுக்காக ஏன் இப்படி செஞ்ச? என்ன சொல்ல வர? நீங்க வந்து இந்த ஐபிஎல் பாக்குறீங்கன்னா அது என்டர்டைன்மெண்ட் நிறைய பேர் பாக்குறீங்க. பட் ஒரு சில விஷயங்கள் வந்து இந்த கிரிக்கெட்டை வந்து ரூயின் பண்ணுதுன்னா, அதுல முதல் விஷயம் என்னன்னு சொல்றது, இந்த ஐபிஎல் சொல்றேன், நாட் நார்மல் கிரிக்கெட். இந்த மாதிரி லீக் கிரிக்கெட்டை வந்து ரூயின் பண்ற ஒரு விஷயம் தான் அது, இம்பாக்ட் தான். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறது. பிளேயர் ரூல் இருக்கறனால ஆல்ரவுண்டர்ஸ் கேமுக்குள்ள வர முடிய மாட்டேங்குது. நான் எப்பவுமே பொதுவா வந்து சிஎஸ்கே, ஆர்சிபி, எம்ஐ ரிவ்யூ தான் போடுவேன். ஸோ அதுக்கான வீடியோஸ் தான் எடிட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த கேப்ல இந்த மேட்ச் பார்த்தேன். சரி, கண்டிப்பா ஒரு 200+ ஸ்டேஸ் இருக்கும் பார்த்தேன். இது மட்டும் இல்லை, எல்லா மேட்ச் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். பட் அந்த வீடியோ அந்த அதர் டீம் மேட்சஸ் எல்லாமே பார்ப்பேன், டீட்டெயிலாக உட்காந்து ஃபுல்லாக பார்ப்பேன். போஸ்ட் மேட்ச்சு, ப்ரீ மேட்ச், எல்லா மேட்சுமே உட்காந்து ஃபுல்லாக பார்ப்பேன். பட் இருந்தாலும் ஒரு எனக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் நான் அப்பயே சொன்னேன், ஃபர்ஸ்ட் வீடியோல சொல்லியிருப்பேன் ப்ரீவியஸா ஒரு 4 வீடியோ முன்னாடியே. சிஎஸ்கே, ஆர்சிபி, எம்ஐ இந்த 3 டீமுக்குமே நான் வீடியோ எடிட் பண்ணி போடுவேன். ஸோ அப்கமிங் வீடியோ அது வந்துட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இந்த மேட்ச் இன்னைக்கு சாட்டர்டே மேட்ச் ஏன் சொல்றேன்னா, இந்த டபுள் ஹிட்டர், இதுல ஒரு விஷயம் மட்டும் எனக்கு ரொம்ப ஒரு யோசிக்கிற மாதிரியே இருந்தது. என்னன்னா, இது வந்து இந்த ஐபிஎல் வந்து கரெக்டா தான் போதா? ஏன்னா கடந்த ஒரு 3 வருஷமாவே வந்து ஐபிஎல் ஏண்டா 2 நேர சோத்துக்கும் 50 ரூபா படிக்காசுக்கும் நீ அன்றாயில இருந்து அக்கல் வரைக்கும் தொடச்சிட்டு கொடுக்குற, நானும் தொடச்சுக்கிறேன். ஐபிஎல் வந்து என்ன சொல்றது, ஐபிஎல் மாரி போல ஒரு புதுவித ஃபார்மேட்டை கொண்டு வந்துட்டாங்க. இட்ஸ் நாட் லைக் ஓல்ட் ஐபிஎல். ஓல்ட் ஐபிஎல் மாரி இப்ப அவசியம் இல்லை. பட் புதுசா ஏதாவது கொண்டு வந்தா பரவாயில்ல. இந்த இம்பாக்ட் சப், அப்புறம் வந்து இந்த சப்ஸ்டியூஷன்ல வந்து சேம் பிளேயர், அதெல்லாம் வந்து ஆல்ரெடி இருந்தது. பட் இருந்தாலும் இந்த இம்பாக்ட் பிளேயர்ல வந்த உடனே இது எல்லாமே கொஞ்சம் பவுலர்ஸ்க்கும் ஆல்ரவுண்டர்ஸ்க்கும் இந்த கேம் வந்து அவங்களோட கெரியரை ரூயின் பண்ற மாதிரி இருக்கு. வாழணும்னு ஆசையோட வந்தோட வாசல்லே நீ பாட்டி அமிச்சிட்டீங்கடா பாவி. ஏன்னா இப்ப இந்த இம்பாக்ட் சப்னால பவுலர்ஸ்க்கு நல்ல ஒரு எக்கனாமி ரேட்ல போட முடியல. அதுவும் இல்லாம பவுலர்ஸால ஒரு கேமை சேஞ்ச் பண்ண முடியும். கபிலா, கையெழுத்து கும்பிடுறேன், பரமரமான்ட்டு அடுக்க வச்சு. பாயிண்ட் என்னன்னா, இதுதான் மெயின் பாயிண்ட் நான் சொல்ல வருது. ஏனிய கூரை மேல போடாதீங்க, வானத்தை நோக்கி போடாதீங்க, ஏனிய போடாதீங்க. கேன் யூ கேட்ச் மை பாயிண்ட்? டெல் மீ. கேட்ச்பா. இட்ஸ் நைஸ் நோ. ஏன்னா ஒரு பவுலர்ஸால ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து ஒரு மேட்சே மாறும். மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பேட்டர்ஸால தான் டீம் மேட்சஸ் மாறும். பட் பவுலரால ஒரு மேட்ச் சேஞ்ச் ஆகும்னா அது இன்டர்நேஷனல் மேட்ச்ல நீங்க பாப்பீங்க. பட் இந்த ஐபிஎல் உங்களுக்கு பார்க்கவே முடியாது. ஃப்ரம் 2021 வரைக்குமே அது இருந்தது, அதோட இம்பாக்ட், பவுலர்ஸோட இம்பாக்ட். பட் போக போக இது என்டர்டைன்மெண்ட் பர்பஸா வந்து வெறும் போய் ஒரே சூதாட்டம் நடத்துறவங்க எல்லாமே இது பண்றதுனால வியூவர்ஷிப்காகவும்
பிசினஸ்க்காகவும் இது மாதிரி பண்றாங்க நல்லாவே தெரியுது. அதுவும் இல்லாம இந்த இம்பாக்ட் பிளேயர்ஸ் அப்ப வந்து முன்னாடியே வேற ஒரு லீக்ல இருந்திருக்கு. ஸோ அதனால இந்த லீகை வந்து இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தணும். இம்பாக்ட் பிளேயர்ஸ் அப்ப 2022 23 கொண்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா. ஸோ இதுல என்னன்னா அதுல நிறைய பேர் ஒரு கேட்சியா பேசுவாங்க. எப்படி தெரியுமா? பிஃபோர் இம்பாக்ட், ஆஃப்டர் இம்பாக்ட். பிஃபோர் இம்பாக்ட் வி வில் ஓன் த ட்ராஃபின்னு சொல்லிட்டு நிறைய டீம் ஃபிளெக்ஸ் பண்ணுவாங்க. பிஃபோர் ஐபிஎல் இம்பாக்ட் ஆர்சிபி நிறைய ஸ்கோர் அடிச்சு ஃபிளெக்ஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நாஸ்டால்ஜிக்கா இருக்கு. Game's gone. Game's gone. Game's gone. Game's gone. In itself just shows how far gone the game has gone. Game's gone. என்னதான் ஒரு டிகேட் போனாலும் அது ஓகே தான், அக்செப்டபிள் தான். ஒரு ரூல் வந்தா இது எல்லாமே மாறும், வரதான் செய்யும். பட் என்னால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏன்னா நான் பேசிக்கா நான் ஒரு ஆல்ரவுண்டர். கிரிக்கெட்ல கல்லி கிரிக்கெட் பேட்ஸ்மேன் பவுலர் விட எனக்கு இந்த ஆல்ரவுண்டர் தான்டா ரொம்ப பிடிக்கும். நானும் ஆல்ரவுண்டர் தான் நந்தி. அதனால தான்டா எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் மும்மைரு. ஏய் நாங்களும் ஆல்ரவுண்டர் தானடா. எங்களை ஒருத்தையும் பார்க்க மாட்டாளுங்க. எப்ப பார்த்தாலும் முஞ்ச உருன்னு வச்சிருந்தா அது இது ஜோக்ஸ் அப்பார்ட். நான் சொல்றேன், ஒரு ஆல்ரவுண்டரா பார்க்கும்போது இது ஆல்ரவுண்டுக்குமே ஒரு கேம் ரூயின் பண்ற மாதிரி இருக்கு. இம்பாக்ட் பிளேயர் ரூல் இருக்கிறனால ஆல்ரவுண்டர்ஸ் கேமுக்குள்ள வர முடிய மாட்டேங்குது. அண்ட் எக்ஸ்ட்ரா பேட்டர் இருக்கிறனால பவுலர்ஸ்க்கு யாரும் ரெஸ்பெக்டே பண்றது இல்ல, அடின்னு அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன்னா இன்னைக்கு மேட்ச்ல வந்து ஆர்ஆரும் சரி எஸ்ஆரும் சரி போட்டு பவுலர் போட்டு பழகுறாங்க. அப்புறம் டிசியும் சரி பிபிஎஸும் சரி அவங்க ஆப்போனன்ட் பவுலர்ஸை போட்டு பழகுறாங்க. இட்ஸ் லைக் பவுலர் வந்து ஸ்கோர் பண்ற மாதிரி எனக்கு தோணுது. அதை பார்க்கும்போது லைட்டா இரிட்டேட் ஆகுது. என்னடா பவுலர்ஸால எதுவுமே பண்ண முடியல, ஒண்ணுமே இல்ல. அட்லாஸ்ட் இங்க ஃபுல்லாவே பேட்டர்ஸோட டாமினேஷன் தான் இருக்கு. அது வந்து ஒரு ஹெல்த்தி கிரிக்கெட்னா நான் இல்லதான் சொல்லுவேன். பேட்டர்ஸ் மட்டுமே டாமினேட் பண்ற மாதிரி இருக்கு. அது until it comes to all-rounder, they will finish the game only, not score like a 150 plus strike rateல ஆட மாட்டாங்க. ஏன்னா அப்பெல்லாம் ஆல்ரவுண்டர் வரும்போது எல்லாம் பயப்படுவாங்க. ஏன்னா அவங்க ஒருத்த மட்டும் கேம் பினிஷ் பண்ணிருந்தாங்க. ஜஸ்ட் லைக் எப்படி சொல்றது, நீங்களாம் வந்து தோனி அப்புறம் நிறைய டைப் ஆஃப் பினிஷர்ஸ் இருப்பாங்க. அப்போ பினிஷர்னா மோஸ்டா தோனி தான் இருப்பாங்க, ஜடேஜா அந்த மாதிரி இந்தியன் பிளேயர்ஸ் வரும்போது. பட் அவங்க பேட்டர்ஸ். ஆனா ஆல்ரவுண்டர் வரும்போது எல்லாம் செதறுவாங்க. எப்படின்னா அந்த ஆல்ரவுண்டர் வந்தாலே அவன் வந்தாலே 6-4 தான் அடிப்பான். மேட்சை பினிஷ் பண்ணி கொடுத்து போயிடுவான். நாட் லைக் டெஸ்ட் மாரிலாம் சும்மா டொக்குன்னு வைக்க மாட்டான். மேட்சை முடிச்சுட்டு பயம் வரும். There are many great all-rounders like Shane Watson, Ravindra Jadeja, Richard Hadley, Hardik Pandya, and Andrew Flintoff, but none compared to the greatest, Jacques Kallis. இப்ப ஆல்ரவுண்டர் தேவையே இல்லாம போயிடுது. எப்படின்னா ஒரு நீங்க எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்றேன்னா, ஒரு மேட்ச் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் லைக் ஏ டீம் பி டீம். ஏ டீம் வந்து டாஸ் வின் பண்ணி சூஸ் டு பவுல்ன்றாங்க, இல்ல பேட்ன்றாங்கன்னு வச்சுக்கோங்க. நல்லா சிரிங்க பாவா. ஹலோ பாவா, சிரிக்காதீங்க. அவன் பெரிய வில்லங்க பிடிச்சவனா இருப்பா போல இருக்கு பாவா. ஏன்னு சொல்லி பிஏ வெடிச்சிட்டா. ஸ்குவாட்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 பேட்டர் இருக்காங்க, 4 பவுலர் இருக்காங்க, 10 பேர் வருது. ஒரு ஆல்ரவுண்டர் இருக்காங்க. அவங்க அந்த ஆல்ரவுண்டர் பவுலிங் பவுலர், பேட்டிங் பவுலர். ஸோ 5 பவுலிங் வந்துடும், 7 பேட்டிங் வந்துடும். ஸோ இதுவும் இல்லாம அவங்க இம்பாக்ட்ஸ் அப்ப மேட்சை பொறுத்து வைப்பாங்க. எப்படின்னா ஏ டீம்ன்றவங்க சூஸ் டு பேட்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஸ்குவாட் அப்படியே வச்சுட்டு ஆடுவாங்க. ஃபர்ஸ்ட் அந்த 6 பேட்டரும் சரி, 7வது விக்கெட் அந்த ஆல்ரவுண்டரும் சரி ஆடுவாங்க. இதுல ஆல்ரவுண்டருக்கு வாய்ப்பே கிடைக்காது. பட் இஃப் விக்கெட் ஃபால்ஸ், மேட்ச் சுச்சுவேஷன் கை விட்டு போகும்போது ஆல்ரவுண்டர் வந்து பேக்கப் கொடுவா. லைக் ஹர்திக் பாண்டியா, உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இப்போ ரீசெண்டா சொல்றேன் ஹர்திக் பாண்டியா. அப்புறம் வந்து இப்போதைக்கு எந்த ஆல்ரவுண்டரும் ரைஸ் ஆகல. எனக்கு அது டக்குன்னு தோண மாட்டேங்குது ஐபிஎல் யார் ஒழுங்கா ஆடினான்னு. அத பார்த்தா எனக்கே பயம். அங்க பாருங்கண்ணா, வேற யாரு
குருணால் பாண்டியா சொல்லலாம். இங்க செங்கல் சைக்கோன்னு ஒருத்தன் இருக்கிறான். செங்கல் எடுத்து உசு உசுன்னு மூஞ்சிலே விடுவான். குருணால் பாண்டியா நாட் ஃபுல் டைம் ஆல்ரவுண்டர். ஃபுல் டைம் ஆல்ரவுண்டர்னா பேட்டிங் ஆல்ரவுண்டர் கிடையாது, அவர் பவுலிங் ஆல்ரவுண்டர். ஜடேஜாவும் பவுலிங் ஆல்ரவுண்டர் தான். பொண்டாட்டி பிள்ளைங்க மச்சினிச்சு மாமியா கிமியா எல்லாம் ஒன்னா கூடிட்டாங்க. நான் ரோட்ல நிக்கிறேன் கோயம்பேட்டுல, பகல்ல ஈ தொல்லை, நைட்ல கொசு தொல்லை. நிறைய பேர் வந்து ஜடேஜா வந்து இன்னுமே பேட்டிங் ஆல்ரவுண்டர் நினைச்சிட்டு இருக்காங்க. அது அவர் வந்து பவுலிங் ஆல்ரவுண்டர். பேட்டிங் ஆல்ரவுண்டர்னா ஹர்திக் பாண்டியா மட்டும் எனக்கு தெரிஞ்சு. அப்புறம் வந்து மிச்சல் சாம்சன் கூட பவுலிங் ஆல்ரவுண்டர் தான். ஸோ சரி, அது விட்டுருங்க, அது தேவையில்ல. நான் பாயிண்டிக்கே வந்துடுறேன். என்னன்னா இந்த மாரி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுவாங்க. பேட்டிங் நல்லா போச்சு, ஃபர்ஸ்ட் 5 விக்கெட் ஒரு 250 அடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஆன மேட்ச் மாரி ஒரு 250 அடிச்சிடுறாங்க. எப்படி இப்போ டிசி பிபிகேஸ்ல வந்து வெறும் 2 விக்கெட் ஃபால் ஆச்சு, டிசியில 264 அடிச்சிட்டாங்க. ஸோ பேட்டர்ஸ்க்கான நீட் அங்க இல்லை. ஸோ அங்க வந்து அந்த ஆல்ரவுண்டர் ஆட மாட்டான், அந்த மீதி பேலன்ஸ் இருக்க மூணு பேட்ஸ்மேன் ஆட மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா பேட்ஸ்மேன் வந்து யார் நல்லா ஃபீல் பண்ணுவாங்களோ அவங்கள வச்சுட்டு, யார் வந்து பேட்டிங் மட்டும் போதும் மாட்டுறாங்க ஆளுன்னு கிளம்பிடுவாங்க. ஒரு பவுலர் வருவார். கபிலா கையெழுத்து கும்பிடுறேன், பரமரமான அடகு வச்சிருக்கேன். ஸோ இந்த இம்பாக்ட் சப்ன்றது ஆப்போனன்ட் டீம் எப்போ பவுலிங்க்கு யூஸ் ஆகும், இதுவே பேட்டிங் அப்போ இன்னொரு இம்பாக்ட் டீமுக்கு யூஸ் ஆகும். எப்படின்னா இப்போ பி டீம் தான் பவுலிங் போடுவாங்க, ஏ டீமுக்கு. பி டீம் என்ன பண்ணுவாங்க, பி டீம் வந்து பவுலிங் போடும்போது ஃபர்ஸ்ட் எப்படி சொல்றது, அவங்களும் அதே மாரி 6 பேட்ஸ்மேனும் ஒரு ஆல்ரவுண்டரு 4 பவுலர் வச்சிருக்காங்கன்னா 4 பவுலர்ஸே போடுறாங்க, இவங்க அடிக்கிறாங்கன்னு தெரியுது. ஸோ இவங்க வந்து இம்பாக்ட்ஸ் அப்போ கொண்டு வரலாமான்னு யோசிப்பாங்க. ஏன்னா அங்க பவுலருக்கும் வேலை இல்லை. பவுலருக்கு வேலைன்றதை விட அடிச்சிட்டாங்க, இதுக்கு மேல நம்ம பவுலர்ஸ் கொண்டு வந்தா நம்ம வேஸ்ட். ஒவ்வொரு அப்படி கொண்டு வர மாதிரி தான் நம்ம ஆல்ரவுண்டர் கொண்டு வரணும். ஆனா அதை பண்ண மாட்டாங்க. இப்ப இருக்கவங்க யாருமே இன்னும் பண்ணது கிடையாது. இப்படி சிஎஸ்கே வந்து சிவம் யூஸ் பண்றாங்க, பேட்டிங் ஆல்ரவுண்டர், பட் பவுலிங் அவர் செய்ய வராது. அந்த மாதிரி எந்த டீமும் பண்ணல. ஐயோ சாமி வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டு போற. இவங்க என்ன பண்ணாங்க, வெயிட் பண்ணி பி டீம் வந்து சரி நம்ம பேட்டிங் ஆடும்போது ஒரு ஆல்ரவுண்டருக்கு அங்க இடமே இல்லை. ஜஸ்ட் லைக் பவுலிங் தேவைன்னா பவுலிங் எடுத்து வந்துடுறாங்க. சும்மா நல்லா எக்கனாமி போன பவுலிங் எடுத்து வந்துடுறாங்க. அப்படி பேட்டர் தேவை பேட்டர். ஸோ இந்த இம்பாக்ட் பிளேயரோட ரூல்ஸ் வந்து இட்ஸ் அக்கார்டிங் டு த மேட்ச் தான். பட் என்னதான் இருந்தாலும் இம்பாக்ட் எப்படி இருக்குன்னா, இம்பாக்ட் பிளேயரோட இம்பாக்ட் எப்படி இருக்குன்னா அந்த மேட்சே சேஞ்ச் ஆயிடுது. ஜஸ்ட் லைக் பேட்டர் வந்தா பேட்டர் ஸ்கோர் அடிச்சு மேட்ச் சேஞ்ச் பண்ணுவான், பவுலர் வந்தா பவுலர் கொடுத்து மேட்ச் சேஞ்ச் பண்றான். பட் அந்த சேஞ்சுன்றது அந்த 5 ஓவர்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த எதுக்கார ஆப்போனன்ட் டீமான பேட்டரே வந்து மேட்சை முடிச்சு கொடுத்து போயிடறான். ஸோ பவுலருக்கான வேல்யூவே அங்கே குறையுது. அதுவும் இல்லாம செகண்ட் கன்சர்ன் என்னன்னா, பவுண்டரிஸை தயவு செய்து எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் லைக் எப்படி சொல்றது, எனக்கு ஆஸ்திரேலியாவை பார்த்தா ரொம்ப ப்ரௌடா இருக்கு. ஏன்னா அவங்க ஸ்டேடியம் எல்லாமே 6 எல்லாம் அவ்வளோ அடிக்காது. ஆனா அதுலயுமே அந்த பிளேயர்ஸ் அடிப்பாங்க. ஜஸ்ட் அதனாலதான் ஆஸ்திரேலியா வந்து நல்ல ஒரு சூப்பர் பிளேயர்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க, லைக் டிராவிஸ் ஹெட். உன் கூட படுக்கிறதுக்காக வேறு இல்ல இருக்கட்டா, அசிங்கம் பிடிச்சவனே. அப்புறம் அப்ப நீங்க ஆதி காலத்து பிளேயர் ரிக்கி பாயிண்டிங். கங்காரு அடிகளார். கங்காருண்டா அது ரிக்கி பாண்டி ஒரு முருக மாட்டானே. இந்தியாவுக்குள்ளண்டா மெட்ராஸ் பக்கம் 1-2 இருக்கும். அவங்க 6 அவ்வளவு சீக்கிரத்துல போவாது. ஏன்னா அவங்க ஆடின கிரவுண்ட் ஏதாவது பெரிய கிரவுண்டு. நம்மள மாரி சும்மா சின்னசாமி, டெல்லி ஸ்டேடியமு, அந்த டெல்லி ஸ்டேடியமு, அப்புறம் வேற என்ன சின்ன ஸ்டேடியம் இருக்கு, வேற 2-3 ஸ்டேடியம் இருக்கு. அந்த மாரி ஆட மாட்டாங்க. பட் இந்த ஐபிஎல் வந்து இந்த ஒரு வீடியோல சொல்லுவாங்க, இந்த சென்னை வர்சஸ் ஆர்சிபி இன்டர்வியூ
நடுரோட்ல எடுக்கும்போது ஒரு சொல்லுவாங்க, ஐபிஎல் எதுக்கு என்டர்டைன்மெண்ட் பர்சன். இந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா இந்த இம்பாக்ட் சப்ல வந்து என்ன தெரியுமா ஆகுது, 6-4 அதிகமாகுது, ஃபேன்ஸ் கிட்ட ஒரு ஹைப் அதிகமாகுது. ஐயோ 250 ஸ்டார்ட் ஆகும். நீங்க இந்த ரெக்கார்ட்லாம் பார்க்கும்போது நீ வந்து இம்பாக்ட் சப் ஜஸ்ட் லைக் எடுத்துற மாதிரி நீ ஜோக்கர் வச்சு ஆடுற மாதிரி எனக்கு தோணுது. ஜோக்கர் வச்சு நீ ஆடுற மாதிரி இருக்கு. ஜோக்கர் மீன்ஸ் இந்த கலி கிரிக்கெட்ல நிறைய பேர் எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் இருந்தா இவன் ஜோக்கர் போடுற, இவன் டீம் நீ பேட்டிங் மட்டும் ஆடு, இவன் டீமுக்கு நீ பேட்டிங் மட்டும் ஆடுன்ற மாதிரி இருக்கு. பாண்டா காலையில ஜோக்கர் மாதிரி இருக்கவங்களை சுத்தி திர அண்ணே ஜோக்கரா இருக்கவங்க தானே ஹீரோவா இருக்காங்க இன்னைக்கு. ஜோக்கர் மாதிரி இருக்கேன்னு பாக்குறீங்களா? ஸோ இது வந்து இந்த மேட்ச்க்கான ரிவ்யூ கிடையாது. இந்த மேட்ச்ல நடந்த இந்த இம்பாக்ட் வந்து இன்னைக்கு ரொம்ப தெளிவா தெரிஞ்சுது. ரொம்ப கிட்டத்தட்ட இன்னைக்கு மட்டுமே 936 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க இந்த 4 டீமுமே சேர்ந்து மொத்தமாவே. என்னடா நடக்குதுங்க? டேய் என்னடா நடக்குதுங்க? டேய் என்னடா நடக்குதுங்க? இன்னும் இந்த கேள்வி வரலன்னு பார்த்தா வந்துட்டான். டேய் நீயே பார்த்து தெரிஞ்சுடா. இதுதான் வந்து எந்த ஒரு லீக்லயுமே ஹையஸ்ட் இது. அப்புறம் கேஎல் ராகுல் வந்து ஹையஸ்ட் எவர் பேட்டர் டு ஸ்கோர் இன் ஐபிஎல். அப்புறம் வந்து வேற யாரு, சூரியவன்சி 100 அடிச்சாரு. பட் இருந்தாலும் ஆர்ஆர் தோத்துட்டாங்க. டிசி 150 அடிச்சாரு கேஎல் அப்படின்னு பிபி கேஸ் அடிச்சாங்க. பிபி கேஸ்ல வந்து பிரப்சிம்ரன் வந்து தொடர்ந்து 6 சிக்ஸ் அடிச்சிருக்காரு. இதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி இந்த ரெக்கார்ட் பண்ணது வந்து ரகானேவும் வேற யாரோ பண்ணிருக்காங்க. ஸோ அந்த ரெக்கார்டு பண்ணாரு. இது கிட்டலக்கே எப்படி சொல்றது, பால் வந்து அந்த 6-4 எல்லாம் பார்க்கும்போது என்னடா இது கல்லி கிரிக்கெட்ல ஆடுற மாதிரி ஆண்டு மாரி இருந்தது. எனக்கு இந்த வீடியோவே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ரேஜ் பைட் வீடியோவா தான் எனக்கு தோணுது. எனக்கு ரேஜ் பைட் ஆயிடுச்சு இந்த மேட்சை பார்த்து. ஆஃப் பண்ண சொல்றாங்க. டேய் அவன ஆஃப் பண்ண சொல்லு. என்னடா ஒரு பவுலர் தான் பவுலிங் போடவும் பயப்படுவாங்க. இவன் வந்து ஏறி தைரியமா ஆடுறான். அது பேட்ஸ்மேனோட கட்ஸ். பட் பேட்ஸ்மேன் தான் சாதகமா இருக்குது எல்லாமே. இம்பாக்டும் சரி, சப்ஸ்டியூட் போடுறதும் சரி, அந்த ரூல்ஸே வந்து பேட்ஸ்மேனுக்கு இதுவாகுது. ஸோ அந்த ரூல்ஸ் பேட்ஸ்மேனுக்கு போடுறதுனா ரன் எங்கேயோ போகுது, 300 போகுது. ஓடிஏல கூட அவளை அடிக்க மாட்டானுங்க. ஓடிஏல கூட 250 அடிச்சுல டிஃபெண்ட் பண்ணிட்டு போவானுங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இப்ப எங்க போகுது, என்ன நடக்குதுன்னே தெரியல. ஆனா ஒண்ணுடா, உன்ன மாதிரி ஆளுங்க தாண்டா என்ன மாதிரி அப்பாவிங்களாம் பிரெயின் வாஷ் பண்ணி மனித வெடிகுண்டா மாத்தி விடுறீங்க. ஸோ இதுதான் இந்த வீடியோல சொல்ல வந்தேன். பாத்தீங்களா, நான் அந்த மேட்ச் ரிவ்யூ தரல. இதுலயே 10 நிமிஷம் நான் பேசியிருப்பேன். நான் மேட்ச் ரிவ்யூ எல்லாம் பண்ணா வீடியோ அரை மணி நேரம் போகணும். ஸோ இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பேக் அடிச்சிட்டான் பாத்தியா? நான் தான் சொன்னல பேக் அடிச்சிரானு. பேக் அடிச்சிட்டான் பாரு. இவன் தான் ரேவஸ்டீரியோட பயங்கரமா ஜம்ப் பண்ணக்கூடிய ஆள்ரா. இவனை போய் நம்பி இம்பாக்ட் சப் என்ன சொல்றது, என்னோட ரிக்வஸ்டே அதான். இம்பாக்ட் சப் தயவுசெய்து எடுத்துருங்க. இம்பாக்ட் சப் எடுத்தா நான் சொல்ற டீம் மட்டும் தான் அங்க டாப் டயர்ல இருப்பாங்க. ஏன்பா நீ வேற கம்முன்னு இருக்க மாட்டா? இப்ப எதுவும் வேணாம், கொஞ்ச நாள் விடு. வாதியார் வர வராரு. யாருன்னா ஃபர்ஸ்ட் நான் சொல்றது ஆர்சிபி, எம்ஐ, பிபிகேஎஸ் இந்த 3 பேர் தான். இம்பாக்ட் சப் இல்லைன்னா நல்லா ஆடக்கூடிய டீம். பண்ற காமெடிக்கெல்லாம் அந்த பின்னாடி நிக்கிற தெவடியா பையன் தான் சிரிப்பான். நான்லாம் சிரிக்க மாட்டேன் தெரியுமா? என்ன கெத்து புண்டை காட்டுறிய? என்னடா கெத்து புண்டை காட்டுறீங்க எல்லாரும்? நிறுத்துறா புண்டை. ஆமாண்டா வாத்தா சூத்திரையா சுன். அதுக்கப்புறம் எனக்கு எந்த டீமுமே தோல. டீசெண்டா ஆடுவாங்கன்னா டிசி டீசெண்டா ஆடுவாங்க. டாப் 4 இவங்க 4 டீம் தான் எனக்கு குவாலிஃபை ஆகும்னு தோணுது, இம்பாக்ட் இல்லாம. பட் இந்த ஐபிஎல் வந்து எனக்கு யார் குவாலிஃபை ஆகும்னா அப்சல்யூட்லி ஐ எம் சேயிங் டாப் 2 ஈஸியா சொல்றேன். பிபிகேஸும் ஆர்சிபியும் அந்த கீழே இருக்க 2 ஸ்லாட்டுக்கு வந்து நிறைய டீம் அடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஒருத்தர மேல வராங்க. எனக்கு தெரிஞ்சு எம்ஐ வர வாய்ப்பு இருக்கு. பட் அவங்க டாப் பாட்டம்ல இருக்காங்க. தெரியல. சன்ரைஸ் வரவும் வாய்ப்பு இருக்கு. அவங்க இப்ப இந்த மேட்ச் ஜெயிச்சாங்க. தெரியல, ஆர்ஆர் வருவாங்க, சன்ரைஸ் வருவாங்க, இல்ல
டிசி வருமா, அந்த 3 டீம் ஏதாவது ஒன்று வரும். அப்போ இம்பாக்ட் சபை வச்சு ஜாலியா ஆடிட்டு போயிடுறாங்க. என்னத்த சொல்றது, வீடியோ முடிச்சுக்கலாம். ஒரு ஃபாலோ மட்டும் தட்டிடுங்க. சூத்த முடுங்க ப்ரோ. சூத்த முட சொன்ன ப்ரோ. ஓ சூத்த முட சொன்னீங்களா? ஓகே ப்ரோ.